வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக ரயில்வே துறையில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மாதம் 25,000க்கு மேலேயே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு பணி தான், டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலியமா கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி வரை இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 days மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் ஆன்லைனில் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். எந்த விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல ஜூனியர் கிளர்க் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைப்பிங் ஸ்கில் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ஏதாச்சும் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான ட்ரேடு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இந்த 2 கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான ஏஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு என்ன இதுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த 2 மூலியமாக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. pb.icf.gov.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.